இயேசுவின் நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறது என்னென்னா, நேற்றுடைய கண்டினியூஷன் வச்சுக்கோங்களேன். யூ ஆர் காட்ஸ் பீப்புள். நீங்கள் தேவனுடைய ஜனமாக இருக்கிறீங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Who once were not a people, but now the people of God, who had not obtained mercy, but now have obtained mercy. தமிழா வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். There was the time when you didn't know God. தேவனை அறியாதும் போது நீங்கள் you had no identity, அதாவது கிரைஸ்ட்ன்ற ஐடென்டிட்டி உங்களுக்கு இல்லாமலே இருந்தது. உங்களுக்கு கிருபையும் தயவும் இல்லாமலே இருந்தது, இரக்கமும் இல்லாமலே இருந்தது. ஆனால் இப்பொழுது தேவன் உங்களை தெரிந்து கொண்டதுனால, நீங்கள் தேவனுக்குள்ளே வந்ததுனால, நீங்கள் தேவனுடைய ஜனங்கள் ஆயிட்டீங்களா. அவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய ஜனம் ஆயிட்டீங்களா. அண்ட் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டீங்களா. தேவனை அறியாதவர்களுக்கு இரக்கம் இல்லைங்க. ஆனால் நீங்கள் தேவனை அறிந்து கொண்டதுனால உங்களுக்கு இரக்கம் இருக்குது, ரட்சிப்பு இருக்குது. உங்களுக்கு தேவனுடைய அன்பு ஃப்ரீயாக கிடைக்குது. தேவனுடைய நீங்கள் அந்த புத்திர சுவிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க இயேசுக்குள்ளே. ஸோ இன்றைக்கு ஏசப்பா உங்களை ஒரு ஸ்பெஷல் பீப்புளாக, அவருடைய பீப்புளாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கிறீங்க, அவரிடத்துல இரக்கம் பெற்றவராக இருக்கீங்க. வாங்க இப்பொழுதும் ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி. எங்கேயோ இருந்தோம் ஏசப்பா, ஆனால் நீங்கள் எங்களோட வாழ்க்கையில் எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி ஏசப்பா. வாழ்ந்தாலும் மரித்தாலும் உமக்காக வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமீன். ஆமீன். God bless you. Have a great day.